எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா சிம்பிளான ரொம்ப சுவையான ஒரு டிஷ் தான் தக்காளி தொக்கு. தக்காளி இருந்தால் போதுங்க. இப்போ தக்காளி விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி கம்மியான நேரத்துலேயே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் பல் பூண்டு, நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். வெந்தயம், கடுகு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடேறணுன்னா இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் கடுகையும் போட்டு கொஞ்சம் ஒரு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இது ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணுங்க. வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. மனம் போல் எண்ணெய் சூடேறினோன்னே கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு பற்களை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு வதங்கினோன்னே நான் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்போ தான் அந்த தக்காளி தோல் இதெல்லாம் வாயில் போய் டிஸ்டர்ப் ஆகாது. இதை ஊற்றிக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வேகட்டுங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை போய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதோடையே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளறி விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் கடுகையும் போட்டுக்கலாம். ஒரு கிளறி விடலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் அப்படியே சொட்ட பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சுட சூடான தக்காளி தொக்குங்க. அப்படியே போட்டு சாப்பிட்டோன்னா இதை சாப்பாடு, தக்காளி, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் இன்னும் பிள்ளைங்க தூக்கி போடுறதுக்கு தக்காளி தோலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கும் வேலை ரொம்ப ஈஸிங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தொக்கு ரெடி. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க.